ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அழகு குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. கிளென்சிங், எக்ஸ்போலியேஷன், அதுக்கப்புறம் டோனிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் கொடுக்கணும் ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபேஸ் மாஸ்க். இதுதான் வந்து நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியது. இதில் இவ்வளோ ப்ரொசீஜருமே டெய்லி பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாதுங்க. முக்கியமாக வந்து சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஎம் அப்படின்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். கிளென்சிங் அப்படின்னா வந்து நம்ம சருமத்தோட மூன்று லேயர்ஸ், அதாவது டெர்மிஸ், எபிடெர்மிஸ், சப்டெர்மிஸ், இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்கு. நம்ம அவுட்டர் லேயர் மட்டும்தான், அதாவது நம்ம மேற்புற தோள்களை மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது கிளீன் ஆகும். கிளென்சர் யூஸ் பண்ணும்போது நமக்கு 3 லேயர்ஸ்ல நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நல்ல கிளென்சரை வச்சு நீங்க உங்க ஸ்கின்னை வந்து கிளீன் பண்றது பர் டே வந்து ட்வைஸ் அ டே நீங்க பண்றது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போலியேஷன் வந்து ரொம்ப டேமேஜ்டு ஸ்கின் அப்படின்னா வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். இல்லை ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்க 15 days ஒன்ஸ் நீங்க பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோனிங். இப்போ நம்ம இந்த கிளென்சிங்கும் எக்ஸ்போலியேஷனும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின்னோட போர்ஸ் ஓப்பன் ஆயிடும். போர்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து போர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். டோனர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல், கார அமிலத்தன்மை, அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணலாம். அதோட வந்து நம்மளோட ஓப்பன் ஆன போர்ஸ் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணும்போது தான் வந்து அது க்ளோஸ் ஆகும். அதுக்காக நம்ம டோனர் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க டோனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீரம், உங்களோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி நீங்க சீரம் யூஸ் பண்ணலாம். 1 or 2 drops உங்களுக்கு எவ்வளவு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி தேவையோ அதை போட்டு நீங்க வந்து நல்லாவே உங்க ஸ்கின்னுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃபேஷியல் மாதிரி பண்ற பர்பஸ் இருக்கும்போது நீங்க வந்து சீரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஃபேஸ் மாஸ்க் போடலாம். ஃபேஸ் மாஸ்க் போடுறது எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராசஸ் நம்ம கிளென்சிங், எக்ஸ்போலியேஷன்லாம் பண்றப்ப நம்ம சருமத்துல இருந்து வெளியில ஈரப்பதம், மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் வந்து வெளியில போயிடும். அந்த ஈரப்பதத்தை நம்ம ரீகெயின் பண்றதுக்காகவும் சருமத்தை வந்து ட்ரைனஸ் இல்லாம மெயின்டைன் பண்றதுக்காகவும் நம்ம மாய்ஸ்சரைசருங்கிற ப்ராசஸை நம்ம பண்றோம். இது வந்து ரெகுலரா இது எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எல்லா ப்ராசஸுமே கிளென்சிங், டோனிங், அதுக்கப்புறம் எக்ஸ்போலியேஷன் பண்றது, அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் மாஸ்க் போடுறது, இதெல்லாம் வந்து 15 days ஒன்ஸாவது நீங்க பண்ணணும். ரெகுலரா டெய்லி பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங், டோனிங், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இதோட நீங்க வந்து சீரம்ங்கிறது வந்து உங்களோட ஸ்கின்ல இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்க ஸ்கின்னை நீங்க பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னோட டைப்பை நீங்க வந்து எப்பவுமே ஹெல்தி அண்ட் ஃப்ளாலஸ் ஸ்கின்னை நீங்க அச்சீவ் பண்ணலாம். தேங்க்ஸ்.